தேவேந்திர இலக்கிய மன்றத்தை சேர்ந்த அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் நாம இந்த இடத்துக்குள்ள நான் சொல்ல விரும்புறது, கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து சமூகங்களும் ஒற்றுமையா இருந்து இந்த மண்ணின் வளர்ச்சிக்காக நீங்க பாடுபடுறீங்க. அத்தகைய ஒரு ஒற்றுமை உணர்வை காசி மைந்தன் பழனிசாமியோட பொதுவான பார்வை இந்த மண்ணுக்கே குறித்தான மகத்தான செயலாக இருக்குங்கிறத முதல்ல நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் கல்வி உதவியை ஏழைகளுக்கு வழங்குகிறார். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் ஏழைகளை பிரதானமாக இருந்தாலும் கூட கொங்கு வேளாளர் சமூக ஏழைகள், நாடார் சமூக ஏழைகள், போயர் சமூக ஏழைகள், ஒட்டர் சமூக ஏழைகள், செட்டியார் சமூக ஏழைகள்னு அனைத்து சமூகத்தை சேர்ந்த ஏழைகளுக்கும் அவர் இந்த அமைப்பின் மூலமாக அளப்பரிய கல்வி பணியை செய்து வருகிறார். அவருடைய இந்த பணிக்கும் அவரை சார்ந்தவர்களின் கடும் உழைப்புக்கும் உங்கள் ஒற்றுமை உணர்வுக்கு என் பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமூகம் 1931ஆம் ஆண்டு மல்லர் என்ற பிரிவில் ஜாதிவாரி கணக்கெடுக்கப்பட்ட சமூகங்களில் ஒரு முக்கிய சமூகமாக இருக்கிறது. மல்லர் என்று இந்த சமூகத்தை 1931ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின் போது பாகுபடுத்தி பார்த்துள்ளனர். 1951ஆம் ஆண்டு தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரில் 31ஆம் ஆண்டு ஜாதி பட்டியலில் இருந்து 1951 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படல. அந்த பட்டியலில் தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயர் இருக்கிறது, ஒருமையில் இருக்கிறது. தம்பி கன்னிராஜ் போன்றவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும். நானே இது தொடர்பான ஆவணங்களை அவருக்கே அனுப்பி கொடுத்திருக்கிறேன். தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்திற்கு மிக பெரிய அளவு செயல்பட்டவர் எனக்கு முன் உரையாற்றிய நமது பாசத்திற்குரிய பேராசிரியர் ராம சீனிவாசன் ஜி என்பது எனக்கு முன்பே தெரியும். இப்பொழுது அவரோட புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பது போல் அந்த டிராப்டிங்கை அவர் தான் பண்ணியிருக்கிறார். எப்படி அந்த டிராப்டிங் பண்றதுன்னு, மற்றபடி இதற்காக ஆடிட்டர் குருமூர்த்தி, அன்றைய மாநில பாஜக தலைவர், இவர்களிடெல்லாம் தன்னுடைய நியாயத்தை உணர்த்தி அந்த தீர்மானத்தை பாஜகவின் தீர்மானமாக எடுத்து சென்று அவர் நிறைவேற்றுவதற்கு அவருடைய பங்களிப்பும் தமிழக பாஜகவின் பங்களிப்பும் அளப்பரியது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். நமது உள்துறை அமைச்சரும் முன்னாள் பாஜகவின் தேசிய தலைவருமான அமித்ஷா ஜி அவர்கள் பசுவை தெய்வமாக வணங்கக்கூடிய சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்று இங்கு கூறவில்லை. காசி பல்கலைக்கழகத்தில் இந்த சமூகத்தை பற்றி அவர் தெளிவாக கூறியிருக்கிறார் என்றால், இந்த சமூகத்தின் தனித்தன்மையை மோடி உணர்ந்திருக்கிறார், அமித்ஷா உணர்ந்திருக்கிறார். ஒரு முதல்வரே இந்த சமூகத்தின் பெயரை இதுவரை குறிப்பிட்டிருக்கிறாரா என்றால் அது கேள்விக்குறியாக தான் நான் பார்க்கிறேன். எனக்கு தெரியாமல் ஏதாவது முதல்வர் இந்த சமூகத்தை பெருமைப்படுத்தும் விதமாக குறிப்பிட்டிருந்தால் எனக்கு தெரிவிங்கள், நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்திய அளவில் ஒரு பிரதமர் ஐஎம் நரேந்திரன், யூ ஆர் தேவேந்திரர் என்று இந்த சமூகத்தை 7 நிமிடம் பேசி பெருமைப்படுத்தியவர் நரேந்திர மோடி என்றால், ரத்தத்திலே அந்த சமூக நீதி உணர்வு, ஒரு சமூகம் மேலெழுந்து வர வேண்டும் என்ற இந்த உணர்வு, பசுவை தெய்வமாக மதிக்கக்கூடிய சமூகத்தை நாமும் மதிக்க வேண்டும் என்ற உணர்வு மோடியின் நெஞ்சத்தில், எண்ணத்தில், உதிரத்தில் இருந்ததுதான் அதற்கு முக்கிய காரணம். இப்பொழுது நாம முக்கியமா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செயல் பட்டியல் வெளியேற்றம். அதற்கும் நண்பர் ராம சீனிவாசன் ஜி தன்னோட பங்களிப்பை செய்கிறாரு. என்றாலும் நீங்கள் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு பெயர் மாற்றத்தை விட மிக கடுமையாக போராட வேண்டியது இருக்கும். இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அதுல போட்டிருக்கீங்க இல்லையா, முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கையோட நீங்க எல்லாரும் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஒரு தகுதி வாய்ந்த சமுதாயம் என்றால் நிச்சயமாக தகுதி வாய்ந்த சமுதாயம்தான். இந்து முன்னணி தலைவர் பெருமதிப்பிற்குரிய மறைந்த ஐயா தான்லிங்க நாடார் அவர்களுடன் உரையாடும் போது அவர் இயல்பாகவே கூறுவார், இந்த சமூகத்தை பற்றி அவர்கள் பட்டியலில் இல்லாமல் இருந்திருந்தால் தென் மாவட்டங்களில் உள்ள கட்சிகளின் மாவட்ட செயலாளர்ல 10க்கு 4 பேராவது இவங்க தான் இருந்திருப்பாங்கிற கருத்தை அவங்க சொல்லுவாப்புல. சோ பட்டியல் வெளியேற்றத்தில் உள்ள நன்மைகள் பெருசாக இருக்கிறது. நான் இதுல யாரையும் கூட்டி குறைச்சி அந்த மாதிரி பண்ற இது எனக்கு தேவையில்லை. சமூக ஒற்றுமைக்காக என்னோட ஒவ்வொரு வார்த்தையும் நினைக்கக்கூடியவன். அதனால உங்களுடைய பட்டியல் வெளியேற்றம்ங்கிற எண்ணத்திற்கு சாதகமான விஷயங்களை மட்டும், அதற்கு உங்களுக்கு எந்த வகையில வெயிட்டேஜ் இருக்குங்கிற மட்டும் நாம கூறுகிறோம். கடந்த காலத்தில் உங்களை மல்லர் என்று கிளாசிஃபை பண்ணதுல இருந்தாலும் சரி, அரசியல் அனுபவமும் தமிழ் மண்ணின் ஒவ்வொரு பகுதிகளிலையும் சுற்றுப்பயணம் செய்த ஐயா தான்லிங்க நாடார் போன்றவர்கள் கூறிய கருத்தின் அடிப்படையிலும் சரி, நீங்கள் பட்டியல் வெளியேறுவதற்கு முழு உரிமையும் தகுதியும் பெற்ற ஒரு சமூகம் என்பதற்கு மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில்
பட்டியல் வெளியேற்றத்தின் சாத்தியம் என்பது எப்படி என்றால் அரசியல் அதிகாரமும் அரசியல் விழிப்புணர்ச்சியும் தான் அதை சாத்தியப்படுத்தும். உங்களுக்கு இன்றைய தினம் தேவை முழுமையான அரசியல் விழிப்புணர்ச்சி. அடுத்து நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள், எப்படி வாக்களிக்க போகிறீர்கள் என்பதில் உங்களுடைய பட்டியல் வெளியேற்றம் என்பதை பிரதானப்படுத்தி உங்களுடைய வாக்கை முடிவு பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். உங்களுக்கு 1 பாயிண்ட் ப்ரோக்ராம் அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி உங்கள்கிட்ட பேசினதாட்டு நண்பர் சொன்னதும் போல நீங்க வேற எதுவுமே கோரிக்கை வைக்காம தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றத்தை மட்டும் கேட்கறீங்கிறத அவர் கேட்டது போல் இப்பொழுது உங்க மற்ற கோரிக்கைகள் பல இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நீங்க பிரியாரிட்டி எது, பட்டியல் வெளியேற்றங்கிறத சொல்லி உங்க மக்களை மிகப்பெரிய அளவுல திரட்டினாதான் அது சாத்தியப்படும். பொலிட்டிக்கல் அவேர்னஸ் தான் எதுக்குமே முக்கிய காரணம். பட்டியல் வெளியேற்றம்னாலும் சரி, பட்டியலுக்கு உள்ள வர்றதுனாலும் சரி, ரெண்டுக்குமே அதுதான் காரணம். கொங்கு வேளாளர் சமூக சகோதரர்கள் 1975ஆம் ஆண்டு அவர்கள் முன்னேறிய வகுப்பில் இருந்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலுக்கு அவர்கள் வருவதற்கு, அதை வெளியேற்றம் என்றாலும் சரி, உள்ள வர்றதுக்குனாலும் சரி, பொலிட்டிக்கல் மைட், பொலிட்டிக்கல் அவேர்னஸ், அரசியல் நன்மை, அரசியல் லாபம் இருக்குங்கிறத முடிவெடுக்க இடத்துல இருக்கவங்க உணர்ந்தால்தான் அது சாத்தியப்படுங்கிறது தான் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்னைக்கு ஒட்டஞ்சத்திரம் எம்எல்ஏ திமுக கழகத்தை சேர்ந்தவர் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் அதற்கான ஆதரவு கையெழுத்தை வாங்குகிறார். அப்படி இன்றைக்கு உங்க சமுதாயத்துல வந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு சிட்டிங்ல இருக்க ஒருத்தர் உங்க சமுதாயத்துக்காக வாங்குவாரான்னு சொன்னா என்னை பொறுத்த வரையில் அதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நினைக்கிறேன். கட்சி கட்டுப்பாடு அவங்களை தடுக்கும். ஆனா கட்சி கட்டுப்பாட்டை மீறி, ஒரு கட்சி கட்டுப்பாட்டை மீறி என்று சொல்ல வேண்டாம், கட்சி கட்டுப்பாடெல்லாம் என்னை ஒன்றும் செய்யாது. நான் இதை செய்தால் என் தலைமை என்னை பாராட்டும் என்ற அடிப்படையில் ஒட்டஞ்சத்திரம் திமுக கழக எம்எல்ஏ 71 to 76 டிஸ்மிஸ் ஆதரவு இருந்தவர் நினைக்கிறேன், சின்னசாமின்னு நினைக்கிறேன். அவர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த கொங்கு வேளாளர் சமூக சகோதரர்கள் வாழக்கூடிய சமூகத்தை சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், குறிப்பாக அரவக்குறிச்சியை சேர்ந்த முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினரும் அதற்கான கையெழுத்தை போட்டு கொடுத்து அவர்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர வேண்டும் என்பதற்கு ஒட்டுமொத்த பகுதி மக்களின் கோரிக்கையாக அது முன்வரும்போது அன்றைய திமுக கழக தலைவர் மு கருணாநிதி அவர்கள் முதல்வர் அவர்கள் கொங்கு வேளாளர் சமூகத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கிறார். அந்த கோரிக்கை எப்படி நிறைவேறுகிறது, வெளியேற்றமோ உள்ள வர்றதோ எந்த ஒரு லிஸ்டுக்குள்ள என்றால், ஒட்டுமொத்த அந்த சமூகத்தின் கோரிக்கையாக அந்த சமூக வாழக்கூடிய பகுதியில் சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை தமிழக முதல்வர் ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு அரசியலில் கோயம்புத்தூர் மக்களவை தேர்தலில் 3வது இடத்திற்கு போனதும், கோயம்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 3வது இடத்திற்கு போன அரசியல் நிர்பந்தம் இருந்தாலும் கூட அந்த அரசியல் நிர்பந்தத்தை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளின் ஆதரவையும் பெற்று அதை நிறைவேற்றுகிறார். அதுபோல் உங்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்கு இன்று தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் இதை முன்னெடுத்து செய்ய தயாராக இருக்கிறார்களா? இருந்தா அவங்க பகுதியை சேர்ந்த மக்கள் பிரதிநிதியாக கூடிய எல்லாரும் அவங்க இதை முன்னெடுத்தாங்கன்னா இந்த மக்கள் வாக்கு தங்களுக்கு தேவை என்று சொல்லும் போது கண்டிப்பாக எல்லாரும் அதற்கு கையெழுத்து போடுவார்கள், மக்களவையில் பேசுவார்கள், சட்டமன்றத்தில் பேசுவார்கள். அதை முன்னெடுக்கக்கூடிய அளவிற்கு தனித்தன்மையோடு நமக்கு மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்களா என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். அப்படி யாராவது முன் அதை செயல்படுத்தினால், யாரும் மாட்டார்கள் என்று யாரையும் நான் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. அப்படி செய்தால் இந்த 4-5 மாதங்கள் தான் இருக்க முடியும். அப்படி செய்தால் அது ஒரு பெரிய அளவுக்கு அது பிக்கப் ஆகி அது உங்களுக்குள்ள அந்த கோரிக்கை பெரிய அளவுக்கு வலுத்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை தெள்ள தெளிவு. அடுத்தபடியாக அதற்கான வாய்ப்புகள் இல்லாவிட்டால் நீங்கள் வாக்குச்சீட்டில் தான் அதை நீங்கள் காட்ட வேண்டும். உங்களுக்காக இந்த கோரிக்கையில் உங்களோடு யார் நிற்கிறார் என்பது விருதுநகர் மக்களவை தொகுதியைச் சேர்ந்த சகோதரர் சீனிவாசன் ஜி நிற்கிறார் என்பது தெரிகிறது. இதுபோல் மக்கள் பிரதிநிதிகளாக இல்லாவிட்டாலும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், யார் இதற்கு உங்களுக்கு தயாராக இருக்கிறார்கள், அதை நீங்கள் உங்களுக்காக அதை நீங்கள் தமிழகம் முழுவதும் சென்று அவர்களுடைய ஆதரவை உங்களுடைய கோரிக்கைக்கு வலு சேர்க்க முயல வேண்டும். நான் ஏன் சொல்ல வேண்டும் என்றால், தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயர் மாற்றம் என்பது ஆல்மோஸ்ட் ஒட்டுமொத்த சமூகத்தின் கோரிக்கையாகத்தான் இருந்தது. இது சமூகத்தின் பெரும்பான்மை மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது என்றாலும் இதில் எனக்கு தெரிந்த சிலரே முற்போக்கு என்ற பல அடிப்படையில் இதற்கு மாறுபட்ட கருத்தை சொல்லக்கூடியவர்களும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி இருக்கும் போது ஒரு அரசியல் கட்சி, எந்த அரசியல் கட்சி என்றாலும் அவர்களுக்கு அரசியல் லாபத்தை கண்டிப்பாக பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதில்
ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் இந்த சமூகத்தின் வாக்குகளை பெற முடியும். இந்த கோரிக்கைக்கு ஆதரவு அளிப்பவர்கள் தான் இந்த சமூகத்தின் ஆதரவை பெற்று மக்கள் பிரதிநிதி ஆக வேண்டும் முடியும் என்ற ஒரு நிர்பந்தத்தை இந்த சமூகம் எடுக்க வேண்டும். நாங்குநேரி இடைத்தேர்தலில் எல்லாம் நீங்கள் வாக்களிக்காமல் ஒரு உங்கள் கோரிக்கையை ஒட்டுமொத்த மக்களுக்கு தெரிய செய்தீர்கள். அந்த கோரிக்கை பாமக வன்னியர் சங்கத்தினர் டாக்டர் ராமதாஸ் மூலமாக தேர்தல் புறக்கணிக்கை செய்தார்கள். அத்தகைய ஒரு வழிமுறை உங்களுக்கு பொருந்துமா என்றால் அதில் எனக்கு ஒரு மாறுபாடு என்ன இருக்குது என்றால், நீங்கள் பரவலாக டெல்டாவில், கொங்கு மண்டலத்தில், தென் மண்டலத்தில் இப்படி பரவலாக அனைத்து மாவட்டங்களிலும் பரவி இருக்கக்கூடிய ஒரு சமூகம். எனவே தேர்தல் புறக்கணிப்பு என்ற ஒரு ஆயுதம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பயன்படுமா என்பதில் என் போன்றவர்களுக்கு ஒரு ஐயப்பாடு உண்டு. அதே வேளையில் பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கையை ஆதரிக்கும் கட்சிகளுக்கு மட்டுமே நாங்கள் வாக்களிப்போம். பட்டியல் வெளியேற்றம் என்பதை ஆதரித்து மக்கள் பிரதிநிதியாக பேசுவோம் என்று சொல்லக்கூடிய வேட்பாளர்களுக்கு மட்டுமே நாங்கள் ஆதரிப்போம். ரெண்டு விதமாக அதை கிளாசிஃபை பண்ணுங்க. பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிக்கும் கட்சிகளுக்கு மட்டுமே எங்கள் வாக்கு. பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிக்கும் வேட்பாளர்கள் அவர்கள் என்ன கட்சியா இருந்தாலும் சரி அவர்களுக்கு எங்கள் வாக்கு என்ற முடிவை நீங்கள் எடுங்கள். அப்படி முடிவெடுத்து மக்களிடம் திரட்டி அரசியல் அரங்கத்திற்கும் மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் உங்கள் உணர்வை வெளிப்படையாக நீங்க பெரும்பான்மையான தேவேந்திர வேளாளர் பெருமக்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்காக நிற்கிறார்கள் என்பதை நீங்கள் மேனிபெஸ்ட் பண்ணிவிட்டீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அதற்கான ஒரு களமாக 2024 மக்களவை தேர்தலை தயார்படுத்துங்கள். உங்கள் மக்களில் விழிப்புணர்ச்சி அடைய செய்யுங்கள். பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர குல வேளாளர் மக்களின் கோரிக்கை. பட்டியல் வெளியேற்றம் இந்த மக்களின் தன்மான உணர்ச்சியின் அடையாளம். பட்டியல் வெளியேற்றம் இந்த மக்களின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு ஆதாரம் என்பதை மையமாக கொண்டு அரசியல் அதிகாரம், தொழில், வர்த்தகம் அனைத்திலுமே பட்டியல் வெளியேற்றம் என்பது உங்களுக்கு நன்மை தரும் என்று உங்கள் மக்களை நீங்கள் தயார்படுத்துங்கள். பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிப்பவர்கள் மட்டுமே வாக்களிங்கள் என்ற முடிவை எடுங்கள். அதை அரசியல் கட்சிகளுக்கு தெரிவுபடுத்துங்கள். அனைத்து அரசியல் கட்சிகளும் உங்கள் பின்னால் வருவார்கள் என்பதுதான் என் கருத்து. நிச்சயமாக இதை நீங்கள் ஒற்றுமையாக செயல்பட்டால் செய்து காட்ட முடியும். செய்து காட்டுங்கள். உங்களுக்கு என் போன்றவர்கள் துணை நிற்க தயாராக இருக்கிறோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.